ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலமெண்ட் 3D பிளகினையும் சேபர் அப்படிங்கிற அந்த பிளகினையும் 2த்தையும் நம்ம கம்பைன் பண்ணி எப்படி நம்ம ஒரு 3D டெக்ஸ்ட் அனிமேஷனை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ண உடனே நியூ கம்போசிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு டியூரேஷன் வந்துட்டு நான் ஒரு 12 செகண்ட் கொடுத்துட்டு கம்போசிஷன் நேம் வந்துட்டு நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ நான் வந்துட்டு E3D + சேபர் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மேலே டெக்ஸ்ட் சிம்பிள் இருக்கும் பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம ப்ரிவியூ விண்டோவில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெக்ஸ்ட் லேயர் ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேவையான அந்த லெட்டரை டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம லெட்டர் டைப் பண்ண உடனே கீபோர்டில் Ctrl+R அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டு ஓவரால் செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கான அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நமக்கு தெரியும் ரைட் சைடில். ஸோ அதில் போயிட்டு நம்ம அந்த பிக்சல் வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டாக 36 அப்படின்னு இருக்கு. ஸோ அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணி எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அலைன் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த அலைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஐகானை நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ நமக்கு டெக்ஸ்ட் வந்துட்டு சென்டரில் வந்துடும். ஸோ அதே மாதிரி பக்கத்தில் இந்த இடத்துல உள்ள அந்த சென்டர் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரிவ்யூ விண்டோவுக்கு கரெக்டான சென்டர் பொசிஷனில் நமக்கு டெக்ஸ்ட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைம்லைன் ஏரியாவில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண அந்த டெக்ஸ்ட் லேயர் நம்ம அந்த ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஹைட் பண்ணிடுவோம். ஹைட் பண்ணிட்டு டைம்லைன் ஏரியாவில் ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிருங்க. போயிட்டு சாலிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சாலிடோட நேம் என்னவா சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா E3D அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் அந்த ப்ரீசெட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணக்கூடிய ஏரியாவில் நம்ம எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுவோம். ஸோ கீழே வந்துட்டு நமக்கு எலமெண்ட் 3Dயோட அந்த பிளகின் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் எலமெண்ட் 3D இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா ஸோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம எலமெண்ட் 3D அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு டைம்லைன் ஏரியாவில் அந்த எலமெண்ட் 3Dயோட அந்த சாலிட் லேயர் மேலே நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணோடனே உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் நமக்கு எலமெண்ட் 3Dயோட அந்த ஆப்ஷன் எல்லாமே நமக்கு அவைலபிளாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கஸ்டம் லேயர் அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் அதாவது கஸ்டம் டெக்ஸ்ட் அண்ட் மாஸ்க் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா பாத் லேயர் 1 அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக நோன் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன நேமை நம்ம டைப் பண்ணமோ அந்த நேமை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு தமிழ் அப்படின்னு டைப் பண்ணதுனால தமிழ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு மறக்காம இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக சீன் செட்டப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடலாம். ஒன்ஸ் நம்ம சீன் செட்டப் கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி எலமெண்ட் 3Dக்கான அந்த பிளகின் விண்டோ வந்துட்டு நமக்கு செப்பரேட்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ப்ரிவியூ விண்டோவில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்மளோட 3D ஆப்ஷனை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். ஸோ நமக்கு கிரியேட் பண்ண அந்த டெக்ஸ்டோட அந்த 3D மாடல் வந்துட்டு நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த எக்ஸ்ட்ரூஷன் மாடல் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா பெவல் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பெவல் 1 அப்படிங்கிற அந்த மெட்டீரியலை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்துருங்க. கீழே வந்துட்டீங்கன்னா அந்த எடிட் விண்டோவில் வந்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் அதாவது எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு டிஃபால்ட்டாக 1 அப்படிங்கிற அந்த வேல்யூ இருக்கு. நம்ம ஒரு 4 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த 3D டெக்ஸ்டோட அந்த திக்னஸ் வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த பெவல் அப்படிங்கிறத நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூஷன் மாடல் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு கீழே எடிட் விண்டோக்கு வந்தீங்க அப்படின்னா நமக்கு பெவல் காப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு நேராக உள்ள அந்த டிஃபால்ட்டாக 1 அப்படிங்கிற அந்த வேல்யூ எடிட் பண்ணிட்டு நம்ம ஒரு 3 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணிட்டு ஸோ இப்போ நமக்கு 3 பெவல் மெட்டீரியல் வந்துட்டு நமக்கு ஆட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பெவல் 2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே எடிட் விண்டோக்கு வந்துருங்க. எடிட் விண்டோக்கு வந்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் எட்ஜஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த வேல்யூ நம்ம ஒரு 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி லெவல் 3 அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த எக்ஸ்பேண்ட் எட்ஜஸ் அப்படிங்கிறத 2 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லெவல் 2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா G ஆஃப்செட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த வேல்யூவை நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் பார்த்தீங்க அப்படின்னா 2.35 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த லெவல் 3 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு ஸோ மறுபடியும் நம்ம G ஆஃப்செட் அப்படிங்கிற அந்த வேல்யூவை நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் பார்த்தீங்க அப்படின்னா 0.60 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்க கரெக்டா பொசிஷனை சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண அந்த எக்ஸ்பேண்ட் எட்ஜஸ் வந்துட்டு நமக்கு கரெக்டா எட்ஜில் இருந்து கொஞ்சம் நமக்கு உள்பக்கமா தள்ளி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு பெவலா செலக்ட் பண்ணிட்டு மெட்டீரியல் ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பெவல் 1 அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ப்ரீசெட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்க. ப்ரோ ஷேடர் 2 அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு மெட்டல் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு வந்துருங்க. ஸோ இன்கேஸ் நீங்க இந்த ப்ரோ ஷேடர் 2 இன்ஸ்டால் பண்ண அப்படின்னா ஸோ பழைய வீடியோக்களில் நம்ம அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணிருப்போம்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ நம்ம ப்ரோ ஷேடர் 2ல மெட்டல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு மெட்டீரியல் என்ன சூஸ் பண்றீங்க அப்படின்னா பிளாஸ்டர் ரஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்கு. ஸோ அந்த மெட்டீரியல் நான் லெவல் 1 அப்படிங்கிற அந்த இடத்துல நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்கே எடிட் விண்டோவில் வந்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த வேல்யூவை நம்ம டிஃபால்ட்டாக நமக்கு 21% இருக்கு. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஒரு 500 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு டீடைலிங் வந்து
வந்துட்டு கரெக்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெவல் 2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த ப்ரோ ஷேடர் 2 அப்படிங்கிறத நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த குரோம் அப்படிங்கிற அந்த மெட்டீரியலை லெவல் 2 அப்படிங்கிறதுக்கு ஆட் பண்ணிடுவோம். ஸோ மறுபடியும் நம்ம அந்த குரோம் அப்படிங்கிற அந்த மெட்டீரியலை லெவல் 3 அப்படிங்கிற அந்த இடத்துல ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிரியேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த பிளேன் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடுவோம். சூஸ் பண்ணிட்டு கீழே எடிட் விண்டோக்கு வந்தீங்க அப்படின்னா சைஸ் XY அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ டிஃபால்ட்டாக 1 அப்படின்னு இருக்கு. ஸோ அதை செலக்ட் எடிட் பண்ணிட்டு ஒரு 50 அப்படிங்கிறத கொடுத்துருவோம். அதே மாதிரி பக்கத்தில் உள்ள அந்த வேல்யூ நம்ம எடிட் பண்ணிட்டு 50 அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ரிவ்யூ விண்டோக்கு வந்துருங்க அப்படின்னா இந்த Y ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரோ இருக்கு பாருங்க. ஸோ அதை சூஸ் பண்ணிட்டு இந்த பிளேன் மாடல் வந்துட்டு டெக்ஸ்ட்டுக்கு கீழ்ப்பகுதி அதாவது பாட்டம் போர்ஷனில் லைட்டாக டச் ஆகிருக்கிற மாதிரி நீங்கள் நகர்த்தி வைங்க. நகர்த்தி வச்சுட்டு ப்ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்துருங்க. ஸோ அந்த ப்ரீசெட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு வந்துட்டு ப்ரோ ஷேடர் 2 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு மெட்டல் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த வாட்டி மெட்டீரியல் என்ன ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் பிளாக் சிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்கு. ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த பிளேன் அப்படிங்கிற அந்த மாடலை நம்ம ட்ராக் பண்ணி விட்டுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீழே எடிட் விண்டோக்கு வந்தீங்க அப்படின்னா நமக்கு யூவி மேப்பிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு கீழே நமக்கு யூவி ரிப்பீட் அப்படின்னு இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக உள்ள அந்த 1 அப்படிங்கிற அந்த வேல்யூ எடிட் பண்ணிட்டு நம்ம ஒரு 20 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எடிட் விண்டோவில் நம்ம ரெஃப்ளெக்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ரெஃப்ளெக்ட் மோட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு கீழே அந்த மோட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நேராக நமக்கு டிஃபால்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு மிரர் சர்ஃபேஸ் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபைனலாக ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே டைம் லைன் ஏரியாவில் வந்துட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணுவோம். ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு நம்ம கேமரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுவோம். ஸோ மறக்காம ப்ரீசெட் அப்படிங்கிறத நம்ம ஒரு 35 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் மாஸ்க் ஃப்ரம் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணிட்டு நமக்கு மேலே டாப்ல இருக்கக்கூடிய இந்த லேயர் ஆட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ அந்த லேயரை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா ரீநேம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் என்னவா ரீநேம் பண்ணுறீங்க அப்படின்னா சேபர் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நேராக சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம சேபர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸோ கீழே சேபர் பிளகின் வரும். ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தெரியல அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருங்க. ஸோ அந்த சேபர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கொண்டு அந்த டைம்லைன் ஏரியாவில் சேபர் அப்படிங்கிற அந்த லேயர் மேலே ஆட் பண்ணிடும். ஆட் பண்ணிட்டு இந்த ப்ரீசெட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக உள்ள அந்த செலக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நான் வந்துட்டு நியான் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்துட்டு க்ளோ இன்டென்சிட்டின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த வேல்யூ நம்ம ஒரு 50% கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். அதே மாதிரி கோர் சைஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு 1.5 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமைஸ் கோர் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த கோர் டைப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக டிஃபால்ட்டாக சேபர் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு லேயர் மாஸ்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சேபர் அப்படிங்கிற லேயர் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாகிள் ஸ்விட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த 3D ஆப்ஷனை நம்ம சேபர் அப்படிங்கிற அந்த லேயருக்கு நேராக எனேபிள் பண்ணிடுவோம். ஸோ எனேபிள் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம அந்த டாகிள் ஸ்விட்சஸ் அப்படிங்கிற அந்த மோட கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு இந்த நார்மல் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணிட்டு பிளண்டிங் மோட நம்ம ஆட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு மாற்றிடுவோம். ஸோ இப்போ நமக்கு எலமெண்ட் 3Dயோட அந்த பிளகினும் சரி சேபரோட பிளகினும் சரி ஸோ நமக்கு ஒன்றா கிடைச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ப்ரிவ்யூ விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் கேமரா அப்படின்னு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு டாப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடுங்க. சூஸ் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு டாப் வியூ வந்து கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேயர் ஆப்ஷனில் சேபர் அப்படிங்கிற லேயரை செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துருங்க. சேபர் அப்படிங்கிற லேயரை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கீபோர்டில் ஏரோ கீ இருக்கு பாருங்க. ஸோ அதில் டவுன் ஏரோ கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி டவுன் ஏரோ கீயை ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா சேபர் லேயர் வந்துட்டு நமக்கு இந்த எலமெண்ட் 3Dயோட அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி பக்கம் அதாவது ஃப்ரண்ட் பக்கம் நமக்கு நகர்ந்துகிட்டே வரும். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த பொசிஷனுக்கு நீங்கள் நகர்த்தி வச்சிருங்க. ரொம்ப நகர்த்தி வெளியே கொண்டு வந்துடாதீங்க. ஸோ நமக்கு இந்த எலமெண்ட் 3Dயோட அந்த டெக்ஸ்ட் 3D டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பகுதி எட்ஜ் போர்ஷனில் இருக்கிற மாதிரி நீங்கள் நகர்த்தி கொண்டாந்துருங்க. ஸோ நகர்த்தி கொண்டாந்து வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஆக்டிவ் கேமரா அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டியூரேஷன் ஏரியாவில் வந்துட்டு நம்ம செலெக்ஷனை ஒரு 0 செகண்ட்ஸில் வச்சுருவோம். 0 செகண்ட்ஸில் வச்சுட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் வந்துருங்க. எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாஸ்க் எவாலுவேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு நேராக உள்ள அந்த ஸ்டாப் வாட்சை நம்ம கிளிக் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் ஆப்செட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஸ்டாப் வாட்சை நம்ம கிளிக் பண்ணிடுவோம். ஸோ கடைசியாக நம்ம கீழே எண்ட் ஆப்செட் அப்படிங்கிற அந்த ஸ்டாப் வாட்சை நம்ம கிளிக் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் மாஸ்க் எவாலுவேஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக ஸோ அந்த டிகிரியை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி ஒரு 45 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த எண்ட் ஆப்செட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலெக்ஷனை நம்ம நகர்த்துவோம். நகர்த்தி 10வது செகண்ட் கொண்டு வந்துருவோம். மாஸ்க் எவாலுவேஷன் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நேராக ஸோ அந்த லெஃப்ட் சைடு உள்ள அந்த வேல்யூ 0 இருக்கு பாருங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்ணி நம்ம 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருவோம். அதே மாதிரி ஸ்டார்ட் ஆப்செட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த வேல்யூ நம்ம 0 அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஒரு 100 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருவோம். ஸோ இப்போ நீங்கள் கீபோர்டில் ஸ்பேஸ் பார் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அனிமேஷனை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி நம்ம கிரியேட் பண்ண அந்த எலமெண்ட் 3Dயோட டெக்ஸ்ட் மேலே இந்த சேபர் எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு ஆட்
அழகா லெஃப்ட் சைடு இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ப்ளே ஆகும். ஸோ நீங்க பார்க்குற மாரி அந்த நியான் எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைச்சிரும். இன்கேஸ் நீங்க நம்ம ஆக்டிவ் கேமரா அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணி நம்ம டாப் வியூக்கு வச்சுட்டு சேபர் எஃபெக்ட் வந்து நம்ம கரெக்ட்டா ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு மூவ் பண்ணோம் பார்த்தீங்களா, அத நீங்க கரெக்ட்டா பண்ணல அப்படின்னா, ஸோ இந்த எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு கரெக்ட்டா வராது. ஸோ அத ஞாபகம் வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டைம்லைன் ஏரியால வந்துட்டு E3D அப்படின்ட்டு இருக்கு பாருங்க. ஸோ அந்த எலமெண்ட் லேயர நம்ம செலக்ட் பண்ணிட்டு, ஸோ மேல எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்துருங்க. வந்துட்டு ரெண்டர் செட்டிங் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அத எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கீழ வந்துருங்க. கீழ வந்தீங்கன்னா ஆம்பியன்ட் எக்லூஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அத எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு மறக்காம எனேபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா SSAO இன்டென்சிட்டின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த டிஃபால்ட்டா உள்ள அந்த 2 அப்படிங்கிற அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 12 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் SSAO சாம்பிள் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த டிஃபால்ட்டா உள்ள அந்த 8 அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணி ஒரு 32 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆம்பியன்ட் எக்லூஷன் அப்படிங்கிறத நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு கீழ வந்துட்டு கேமரா லேயரை செலக்ட் பண்ணுவோம். கேமரா லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஸோ நம்ம அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்படி அனிமேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸோ அந்த கேமரா லேயரை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு முதல்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நேரா உள்ள அந்த ஸ்டாப் வாட்சையும் கீழ பொசிஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேரா உள்ள அந்த ஸ்டாப் வாட்சையும் கிளிக் பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேமரா ஆப்ஷன் அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு கீழே நகர்த்துங்க. கீழே நகர்த்திட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு நேரா உள்ள அந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த கேமரா அப்படி ஆப்ஷன் அப்படிங்கிறதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மேலே வந்தீங்க அப்படின்னா அந்த கேமரா ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு டியூரேஷன் ஏரியாவில் செலக்ஷனை நீங்க 0 செகண்ட்ஸ்ல வச்சிருங்க. 0 செகண்ட்ஸ்ல வச்சுட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு பொசிஷன் ஆயிருக்கணுமோ ஸோ அந்த பொசிஷனுக்கு நீங்க டெக்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு செலக்ஷனை நீங்க 10வது செகண்ட் கொண்டு போயிருங்க. 10வது செகண்ட் கொண்டு போயிட்டு பொசிஷனை நீங்க மறுபடியும் உங்களுக்கு இந்த 10வது செகண்ட் வரும்போது எந்த டெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எந்த பொசிஷன்ல இருக்கணுமோ ஸோ அந்த பொசிஷனுக்கு நீங்க மாத்திருங்க. மாத்திட்டு செலக்ஷனை நம்ம 0 செகண்ட்ஸ்ல வச்சிடணும். 0 செகண்ட்ஸ்ல வச்சுட்டு கீபோர்டில் ஸ்பேஸ் பார் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்க அனிமேஷனை ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ நீங்க பாக்குற மாதிரி நமக்கு அந்த அனிமேஷன் வந்துட்டு கரெக்டா ப்ளே ஆகும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நீங்க பாக்குற மாதிரியான அந்த கேமரா அனிமேஷன் உங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கேமராவோட பொசிஷனை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சேபர் அப்படிங்கிற அந்த லேயரை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு ஸோ அந்த மேலே எடிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு அந்த டூப்ளிகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எதுக்கு இதை பண்றோம் அப்படின்னா நம்ம ரெஃப்ளெக்ஷன் வந்துட்டு நமக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழ்ப்பக்கமா நமக்கு ஆட் பண்ண போறோம். ஸோ அதனால ஸோ இப்போ நம்ம டூப்ளிகேட் ஆட் பண்ண உடனே நமக்கு சேபர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் ஆட் ஆயிடும். ஸோ அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ரீநேம் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ நம்ம என்ன ரீநேம் பண்றோம் அப்படின்னா ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு நமக்கு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு நேராக போயிருங்க. போயிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிளிப் வெர்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃப்ளெக்ஷன் வந்துட்டு நமக்கு வெர்டிகல் பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் நம்ம அதை கீழ்ப்பக்கமாக மூவ் பண்ணி வைக்கணும். ஸோ அதனால கீபோர்டில் செலக்ஷனை நீங்க ரெஃப்ளெக்ஷன் லேயரில் செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் டவுன் ஏரோ கீயை நீங்க ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு மேலே உள்ள டெக்ஸ்ட் லேயருக்கு கீழ்ப்பக்கம் அதாவது பாட்டம் எட்ஜோட டச் ஆகிருக்கிற மாதிரி நீங்க மூவ் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க பாக்குற மாதிரி மூவ் பண்ண பிறகு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா செலக்ஷனை நீங்க ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் T அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு நீங்க இந்த டிஃபால்ட்டா 100 அப்படிங்கிறத நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 25 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒப்பாசிட்டி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக உள்ள அந்த ஸ்டாப் வாட்சை கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணிட்டு செலக்ஷனை நீங்க கடைசி செகண்டான 12வது செகண்ட் கொண்டு போயிருங்க. 12வது செகண்ட் கொண்டு போயிட்டு இந்த ஒப்பாசிட்டி அப்படிங்கிறத இந்த வேல்யூ நம்ம 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருவோம். இந்த ஒப்பாசிட்டிக்கான அந்த கீ ஃப்ரேம் வந்துட்டு நமக்கு ஒரு டாட் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம மூவ் பண்ணி கரெக்டாக 10வது செகண்டுக்கு நகர்த்தி வச்சிருவோம். நகர்த்தி வச்சுட்டு இந்த ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ மேலே அந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த சர்ச் ஆப்ஷனுக்கு வந்துருங்க. சர்ச் ஆப்ஷனுக்கு வந்துட்டு நம்ம சிசி ரேடியல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. சிசி ரேடியல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு நமக்கு சிசி ரேடியல் ஃபாஸ்ட் பிளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டாந்து இந்த ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற அந்த லேயர் மேலே ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜூம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு பிரைட்டஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எலமெண்ட் 3D அப்படிங்கிற அந்த லேயர் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டர் செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே நமக்கு ஃபோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு மறக்காம எனேபிள்ஸ் ஃபோக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஃபோக் ஒப்பாசிட்டி அப்படிங்கிறத நம்ம ஒரு 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஃபோக் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு 650 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஃபோக் ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம எடிட் பண்ணிட்டு ஒரு
2500 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருவோம். ஃபைனலாக நம்ம அனிமேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 10வது செகண்ட் வரைக்கும் நமக்கு இந்த டெக்ஸ்ட்டோட அனிமேஷன் வந்துட்டு நமக்கு ப்ளே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு 10வது செகண்ட்ல இருந்து 12வது செகண்ட் வரும்போது நமக்கு டோட்டலா இந்த எலமெண்ட் 3Dயோட எஃபெக்ட்டும் சரி, சேபரோட எஃபெக்ட்டும் சரி நமக்கு டிசால்வ் ஆகணும். அதாவது மறையணும். ஸோ அப்பதான் நமக்கு இந்த வீடியோட எண்டு போர்ஷன் வந்துட்டு நமக்கு ஸ்மூத்தா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால நம்ம லேயர் ஆப்ஷன்ல சேபர் லே அப்படிங்கிற லேயரை செலக்ட் பண்ணிட்டு டியூரேஷன் ஏரியாவில் நம்ம செலக்ஷனை 12வது செகண்ட் அதாவது கடைசி செகண்ட் கொண்டு போயிடும். கடைசி செகண்ட் கொண்டு போயிட்டு இந்த சேபர் அப்படிங்கிற லேயரை செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் டி அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஒப்பாசிட்டி வரும் நமக்கு. ஸோ அதை எடிட் பண்ணிட்டு மறக்காம அந்த ஸ்டாப் வாட்சை நம்ம கிளிக் பண்ணிட்டு இந்த 100 அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணி நம்ம 0 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருவோம். ஸோ அதே மாதிரி செலக்ஷனை நம்ம 10வது செகண்டுக்கு நகர்த்தி வச்சுட்டு இந்த ஒப்பாசிட்டி அப்படிங்கிறத நம்ம 100 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த சேபர் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு எலமெண்ட் 3D அப்படிங்கிற லேயரை செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் டி அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு நம்ம செலக்ஷனை 12வது செகண்ட் அதாவது கடைசி செகண்டுக்கு நகர்த்தி வச்சிருங்க. நகர்த்தி வச்சுட்டு இந்த ஸ்டாப் வாட்சை நம்ம கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணிட்டு 100 அப்படிங்கிறத எடிட் பண்ணிட்டு 0 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செலக்ஷனை 10வது செகண்டுக்கு நகர்த்தி வச்சிருவோம். 10வது செகண்டுக்கு செலக்ஷன் நகர்த்திட்டு இந்த ஒப்பாசிட்டி அப்படிங்கிறது நம்ம 100 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த எலமெண்ட் 3Dயை நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை க்ளோஸ் பண்ணிடும். க்ளோஸ் பண்ணிட்டு செலக்ஷனை நீங்கள் 0 செகண்ட்ஸில் வச்சுட்டு ஃபைனலாக நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அனிமேஷன் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் பார்க்குற மாதிரி நமக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேபர் எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு எலமெண்ட் 3Dயோட அந்த டெக்ஸ்ட் லேயர் மேலே நமக்கு ரிவீல் ஆகிட்டு ஃபைனலாக நமக்கு கடைசி செகண்டான 12வது செகண்ட் வரும்போது நமக்கு கம்ப்ளீட்டாக டோட்டல் எஃபெக்ட்டும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் ஆகிடும். ஸோ ஃபைனலாக நம்ம கிரியேட் பண்ண அந்த அனிமேஷனை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கம்போஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஆட் டு ரெண்டர் கியூப் அப்படின்னு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு லாஸ்ட்லெஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபார்மட் அப்படிங்கிறதுக்கு நேராக ஏவிஐ அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிட்டு குயிக் டைம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிடுங்க. ஸோ குயிக் டைம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃபார்மட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு H.264 அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த விண்டோவையும் ஓகே அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணிட்டு அவுட்புட் 2 அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக உள்ள அந்த நாட் இட் ஸ்பெசிஃபைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணிட்டு நமக்கு எந்த இடத்துல அவுட்புட் சேவ் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த டெஸ்டினேஷன் நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஃபைனலாக நம்ம ரெண்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த அனிமேஷன் வந்துட்டு நமக்கு ரெண்டர் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் நமக்கு இந்த ப்ளூ கலர் ஃபில் ஆகிட்டு ரெண்டர் கம்ப்ளீட் ஆன பிறகு நம்மளோட அவுட்புட் வீடியோ வந்துட்டு டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிடும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேபர் பிளகினையும் சரி எலமெண்ட் 3D பிளகினையும் சரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.